ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம சேனலில் வந்து ஃபோட்டோஷாப் பேசிக் கிளாஸஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து ஃபோட்டோஷாப்பில் எப்படி ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறது, அப்புறம் எப்படி இமேஜ் இம்போர்ட் பண்ணுறதுன்னு பற்றி பார்த்துருந்தோம். அதோட தொடர்ச்சியாக ஃபோட்டோஷாப்போடைய இன்டர்ஃபேஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உங்களுக்கு ஃபோட்டோஷாப்பில் எடுத்த உடனே உங்களுக்கு உள்ளே இப்படி தான் காட்டும். இதில் வந்து இங்கே பிளாக்காக இருக்கிற இந்த இடத்த வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம இம்போர்ட் பண்ணக்கூடிய ஃபைல்ஸ் அண்ட் டாக்குமெண்ட் வந்து இங்கே தான் நம்மளுக்கு ஷோவ் ஆகும். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைல், எடிட், இமேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் மெனுஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட்டோடைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும். அதாவது உங்கள் டாக்குமெண்ட்டோடைய நேம், அது என்ன கலர் மோட், என்ன பிட், அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் உங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து ஏதோ நேம் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த நேம் வந்து இங்கே காட்டும். இப்போ நான் வந்து அப்படியே விட்ருக்கிறதுனால அன்டைட்டில்டு 1ன்னு காட்டுது. அடுத்து அப்படியே இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோஷாப்பில் டூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த டூல்ஸை பயன்படுத்தி தான் நம்ம எடிட்டிங்லாம் வந்து பண்ண போகிறோம். இப்போ இங்கே இந்த ஒயிட்டாக இருக்கிற இடத்த வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம ஒர்க்கிங் ஏரியான்னு சொல்லுவோம். இப்போ அடுத்து ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னா பேனல்ஸ்ன்னு சொல்லுவோம். இதில் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேயர்ஸ்ன்னு இருக்கும். இந்த லேயர்ஸுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாம் இம்போர்ட் பண்ணக்கூடிய இமேஜஸ் அண்டு ஷேப்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய இடத்த வந்து தான் நம்ம லேயர்ஸ்ன்னு சொல்லுவோம். இதில் வந்து நம்ம எத்தனை மேட்டர்ஸை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோமோ அத்தனை லேயர்ஸாக நம்மளுக்கு காட்டும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு இமேஜ் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா லேயர் 1ன்னு வந்து இருக்குது. அனதர் நான் இன்னொரு இமேஜ் இம்போர்ட் பண்ணேன்னா அது வந்து எனக்கு லேயர் 2ன்னு காட்டும். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை லேயர்ஸ் இம்போர்ட் பண்ணுறீங்களோ அத்தனை லேயர்ஸ் வந்து அங்கே காட்டும். இப்போ அப்படியே அங்கே மேலே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் அண்ட் ஸ்வேச்சஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலர் வந்து சூஸ் பண்ணுறதுக்காக இந்த இடத்த வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக கீழே வந்து பார்த்திங்கன்னா லேர்ன் ஃபோட்டோஷாப்னு கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் டுட்டோரியல்ஸ் வந்து அவங்களாவே டிஃபால்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. அதை கிளிக் பண்ணி நம்ம அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்ம செஞ்சால் நம்மளாவே கற்றுக்க முடியும் ஈஸியாக. அவங்க ஒரு சில டுட்டோரியல்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோக்களில் வந்து நம்ம ஃபோட்டோஷாப்பை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்க போகிறோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட் வந்து ரொம்பவே முக்கியம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் ஆல்.